Hi everyone, praise the Lord. Welcome to my first video in my channel, The Samuel Factor. இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய கிரியேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜெனசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய கிரியேஷனாலே ரொம்ப பிரம்மாண்டம். என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நாம் வசிக்கிற இந்த உலகத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பூமியை ஆண்டவர் அவ்வளோ க்ரியேட்டிவாக படைச்சிருக்கார். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எத்தனையோ தடவை வாசித்திருப்பீங்க, எத்தனையோ தடவை பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த முறை எனக்கு ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தது ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. அது விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருந்துச்சு. அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ். எப்படி ஒரு செடிக்கு ஒரு செடி வளருது ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பைபிள் பிரகாரம் எது ஃபோட்டோசிந்தசிஸாக ஆக்ட் ஆகுதுன்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நான் படித்து தியானம் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணப்போ வெறும் 31 வசனம் தானே, அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம தியானம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நோட்டு பென் எடுத்து உட்காந்தேன். ஆனால் பாருங்கள், முதல் 3 வசனத்தை வாசித்து முடித்து அதை தியானம் பண்ணுறதுக்கும் அடுத்த ஒரு 7 வசனம் முதல் 10 வசனங்களை வாசித்து தியானம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஆண்டவருடைய கிரியேஷன்ஸ், அதாவது அவருடைய செயல்பாடுகளை குறித்ததான அதிகாரங்களை நம்ம படிக்கும் பொழுது சும்மா கடற்கடன் படிச்சுட்டு போயிடக்கூடாது. அதை நிறுத்தி நிதானமாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் படித்தா தான் அது என்ன ஏதுன்றது நம்மளுக்கு புரியும். அதாவது ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோ, CMC, கான்டெக்ஸ்ட், மெசேஜ், க்ளோசிங். ஸோ கான்டெக்ஸ்ட் எதை பற்றி இப்போ பேச போகிறாரு, எந்த காரியத்தை செய்ய போகிறாரு, அது கான்டெக்ஸ்ட். மெசேஜ், இந்த மெசேஜ் பார்ட்டில் என்ன செய்கிறாரு, ஓகே இதை பற்றி செய்கிறாருன்னா என்னென்ன செய்கிறார், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, இல்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, ஓகே இந்த மாதிரி. அடுத்து கன்க்ளூஷன், கடைசியாக என்ன ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் நம்ம படித்தாதான் நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவது இன்னும் பெட்டராக சொல்ல போனாக்கா, இப்போ நம்மளுக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது அம்மா அப்பா நம்மளுக்கு கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது சும்மா சாதம், ஒரு ஊரில் ராஜா இருந்தாங்க, ராஜா பெரிய பணக்காரராக இருந்தார், பணக்காரர் இருந்தப்போ ஏழைக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 5 ரூபா போட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை வர்ணித்து சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க, அந்த ராஜா பெரிய நல்ல உயரமாக இருந்தார், நல்ல பயில்வான் மாதிரி இருந்தார், ஒரு தெருவோரமாக ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மெத்தடில் நம்ம படித்தா தான் நம்மளுக்கு முழுசாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா. இப்போ 1ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது இதில் என்ன போட்டிருக்குது, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ இப்போ ஒரு கேள்வி வருது, சிருஷ்டித்தாரா, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரா, எப்படி சிருஷ்டித்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வசனத்துக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் பின்வருமாறு சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் என்ன, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பிறகு பகல் இரவு தண்ணீர் வெளிச்சம் இரவு இதெல்லாம் சிருஷ்டிக்கலை. இதெல்லாம் சிருஷ்டிக்கும் பொழுதே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது எப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த அதிகாரத்தில் இருக்குது. ஸோ இதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் படித்தாதான் எளிய முறையில் புரிஞ்சிக்க முடியும் நம்மளால். இப்போ பாருங்கள், ஒரு யூனிவர்ஸ் இருக்குது. யூனிவர்ஸ்னால் என்னது, நிறைய கிளஸ்டர்ஸ் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு யூனிவர்ஸ், அதுக்குள்ளே மில்கி வே கேலக்ஸி இருக்கும், அதுக்குள்ளே பிளானட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு சயின்டிஃபிக் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் இதை கொண்டு போக விரும்புகிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஆண்டவர் ஒரு யூனிவர்ஸை பார்க்குறாரு, ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளானில் இருக்கிற தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு கிரகத்தை சூஸ் பண்ணுறாரு. அந்த கிரகம் தான் பூமி, த எர்த். இப்போ தொடர்ந்து வாசிப்போம், அடுத்த வருஷம் வாசிப்போம். ஒரு பூமியை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. இட் வாஸ் ஃபார்ம்லெஸ், ஷேப்லெஸ்
அண்ட் வாய்டு. இங்கிலீஷில் வந்து ஃபார்ம்லெஸ், ஷேப்லெஸ், ஒரு சில வேர்ஷனில் ஃபார்ம்லெஸ்னு இருக்கும், ஒரு சில வேர்ஷனில் ஷேப்லெஸ் இருக்கும். ஓகே, எனிவே ஃபார்ம்லெஸ் அண்ட் வாய்டு, வெறுமையுமாக இருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அடுத்தது பார்க்கும்போது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னா அது எப்படி? அது இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கவர் வச்சுக்கிறேன். லெட்ஸ் சே இதுதான் பூமி. இன்றைக்கி வந்து இந்த ரேப்பர் தான் வந்து உங்களுக்கு பூமியாக இருக்க போகுது. இப்போது ஒழுங்கின்மையும் வெறுமையாக, இப்போது இதை அப்படி பார்க்கும்பொழுது, இப்படி வச்சு காட்டும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாகவே இல்லை. ஒழுங்கின்மை, இங்கே பள்ளம் இருக்குது, மேடுகுது, பள்ளம் இருக்குது, மேடுகுது, இது மாதிரி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போது ஆழம்னா எதை சொல்லுவோம்? இப்போ ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலுடைய அடித்தளத்தை தான் நம்ம வந்து ஆழம் சொல்லுவோம். இப்போ இது நான் நிற்கிற இடம் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கோங்களேன். எது ஆழம் சொல்லுவோம்? என் கால் எங்கே படுதோ, எந்த இடத்துல, எந்த சர்ஃபேஸில் படுதோ அந்த சர்ஃபேஸ் தான் ஆழம் சொல்லுவோம். நான் இப்போ இந்த இந்த ஸ்விம்மிங் பூல் விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அது பேருந்து ஆழம் சொல்ல மாட்டோம், அது வெறும் தரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒழுங்கின்மையாக இருந்த இந்த பூமியில் மேடும் பள்ளமுமாக இருக்குது. அப்போது அந்தந்த எல்லா பள்ளங்களின் ஆழத்துலேயும் இருள் இருந்திருக்குது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்ட்டு